சவுண்டு வராம 5 7 8 அதாவது நான் போய் பேசுறேன். கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் நஞ்செழுத்து மந்திரத்தை கசுந்துருகி சொல்லாப்பிளையும் தொடாப்பிளையும் இணையாப்பிளையும் எல்லா பிள்ளையும் பொறுத்தருவாய் கட்சி ஏகம்பனே என்று இறைவனை வணங்கி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சியினுடைய நாயகன் என்ன கதாநாயகன் சொன்னா கதையில தான் நாயகன் வருவான், சினிமா நாயகன் சொன்னா சினிமாவில் தான் நாயகன் வருவான். ஆனால் நிஜ நாயகன் அண்ணன் முருகேசன் அவர்களே, ஆரூரா தியாகேசா அப்படின்னு உலகத்துல பெரிய தேர் திருவாரூர்ல இருக்கு. ஊர் என்றால் திருவாரூர், தேர் என்றால் திருவாரூர். ஊரும் தேரும் உலகத்திலேயே பெரிய இது இருக்குன்னு சொன்னால் அது தியாகேசா ஆரூரா. இந்த ஆரூரா தியாகேசா என்பதை இங்கே வந்ததுக்கு அப்புறம் முருகேசா அப்படின்னு என் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னை விட வயது பெரியவர். உண்மையிலேயே செயற்கரிய செய்வார் பெரிய, சிறிய செயற்கரிய செய்வனாதான். யாரு பெரியவர் யாரு சிறியவர்ங்கிறது செய்யற செயல்ல தான் இருக்கு. 8 வயசுல பாரதி பட்டம் பெற்றான். பாரதி பெரியவனா, அந்த நாட்டு மன்னன் பெரியவனா? எனவே செய்கிற காரியத்தை பொறுத்து தான் ஒருத்தன் உயர்ந்தவன் பெரியவன் அப்படியெல்லாம் இருக்கு. படிக்கிற படிப்பை பொறுத்தோ அல்லது மற்ற விஷயங்களை பொறுத்தோ அல்ல, காரியங்களை பொறுத்து தான் ஒருவன் பெரியவனா சிறியவனா என்று தீர்மானிக்கப்படுகிறார். மீனவ குடும்பத்தில் பிறந்த வியாசன் தான் மகாபாரதத்தை படித்த பிறகு வேத வியாசராக மாறுகிறார். இன்றைக்கு அத்தனை பார்ப்பனர்களும் அத்தனை குருமார்களும் ரிஷிமார்களும் யோகிகளும் முனிவர்களும் உலகமே ஏற்றுக்கொண்ட இருபெரும் காப்பியம் என்றால் முதல் பெரும் காப்பியம் மகாபாரதம். அந்த மகாபாரதத்தை எழுதியவன் ஒரு மீனவன் வீட்டு பிள்ளை. அப்ப எத்தனையோ பண்டிட் சர்மாக்கள் இருக்கிற பொழுது வேத வியாசனுக்கு நிகராக யாருமே இல்லை அப்படிங்கிறது இது உண்மை, இது புகழ்ச்சி இல்லை. அதுபோல ராமாயணத்தை எழுதியவன் வால்மீகி என்கிற வேடகுலத்தை சேர்ந்தவன் தான். வேடகுலத்தை சேர்ந்தவன் ராமாயணத்தை தீட்டியதன் மூலமாக அதுக்கு பேரு ராமகாதை ராமாயணம் தமிழகத்தில் கம்பராமாயணமாக டிரான்ஸ்லேட் ஆகுது. அதன் மூலமாக வால்மீகி ஆகச்சிறந்த முனிவனாக போற்றப்படுகிறார். எத்தனை அரசர்கள் இந்த தேசத்திலே இருந்தார்கள், எத்தனை அரசுகள் இந்த தேசத்திலே இருந்தது, யார் எவ்வளவு செல்வங்கள் வைத்திருந்தார்கள் என்பதெல்லாம் வரலாற்றிலே குறிப்புகளோடு முடிந்துவிட்டது. ஆனால் வேதவியாசன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மாதிரி விஸ்வாமித்திரர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வால்மீகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்றால் செயல்தான் ஒருவரை தீர்மானிக்கிறது, ஒருவரை படம் பிடித்து காட்டுகிறது, ஒருவரை ஐடென்டிஃபை பண்ணுகிறது, அடையாளப்படுத்துகிறது, கண்டுபிடிக்கிறது, ஒருவரை உள்ளங்கை நெல்லிக்கையாக வந்து நிறுத்துகிறது. எனவே செயற்கரிய செய்வார் பெரிய, சிறிய செயற்கரிய செய்கிறார் என்கிற வள்ளுவத்துடைய இலக்கத்தின்படி இந்த நிகழ்ச்சியினுடைய செயற்கரிய செயலை செய்து நமக்கெல்லாம் உயர்ந்த இடத்திலே உட்கார்ந்து பெற்ற பிள்ளையை சான்றோரென கேட்ட தாய் பெரிதுபதை போல மேலைக்கே வராம கீழே உட்கார்ந்து சமிக்கை செய்து கொண்டிருக்கிறார் அந்த சாதனையாளரை நான் உண்மையிலே புகழ வேண்டும். ஒரு உதாரணத்தை நான் சொன்னால்தான் நீங்க புரிஞ்சுக்க முடியும்.
எது சாதனை என்றால் மேடைக்கு வராமல், மேடையில் ஆக்கிரமிச்சுக்காம, இந்த மைக்கை வந்து யாருக்கிட்டயுமே கொடுக்காம, அது மாதிரி பிடிக்கிட்டு பேசிக்கிட்டு, இந்த மேடையை ஆக்கிரமித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை ஆக்கிரமித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி என்னடானா ஒரே சென்சார் நிகழ்ச்சி. அது ஹெல்ப்லைனா அல்லது டிகேவியா, அங்கே வந்து நம்முடைய குருமகா சன்னிதானம் வந்தாரா, நம்ம தோழியர் ரேடியோ வளர்த்தியர் வந்தாங்களா, பேசினாங்களா, இதெல்லாம் செய்தி இல்லை. ஒரே சென்சார் நிகழ்ச்சி போயிட்டு இருந்தோம், சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லி கழிக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இல்லாமல் நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு அவருக்கு சாப்பிட்டு சொன்னேன், இந்த எதிரில் இருக்கிற வாட்ச் வந்து 11:40, 12 மணிக்கு எனக்கு மைக்கு கொடுத்தீங்கன்னா 12:20 வரை பேசிட்டு 30 வரை பேசி நான் கிளம்பலாம். ஏன்னா இன்னைக்கு மாலை 4 மணிக்கு எனக்கு ராமநாதர் ஒரு நிகழ்ச்சி, இடையில புதுக்கோட்டையில் ஒரு நிகழ்ச்சி, அப்புறம் அமரவைக்கில் ஒரு பெரியவர் வாழ்வாக்கு வாழ்ந்தவர் சிறுவை முத்து அப்படின்னு புதுக்கோட்டை பகுதியில் புரட்சியை செஞ்சவர் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயா இம்மானுவேல் காலத்தை சேர்ந்தவர், சமகாலத்தை சேர்ந்தவர். அவரை வந்துட்டு வெட்டியும் சுட்டும் கொலை செய்து விட்டார்கள் பண்ணை ஆசிரியர். அதற்கு பழிதீர்த்தவர்கள் 11 பேர். அந்த பழிதீர்த்த ரிட்டாலியேஷனுக்கு தலைமை தாங்கியவர் சனிஸ்தாஸ் என்கிற ஒரு மாவீரர். அவருடைய பையன் ரஷ்யாவில் வந்து பேராசிரியராக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு 90 வகைகளை நல்லா வாழ்ந்தாரு. என் கூட ஒரு 30 ஆண்டுகள் படித்தவர். அவர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இறந்துட்டாரு. இன்னைக்கு அவருடைய படத்தில் கூட அமரகத்தி காசியார் படத்தில் ஒரு சர்ச்சில் தான் வச்சிருக்காங்க. அவங்க கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு போகணும். இடையில ஒரு கட்சிக்காரர் முக்கியமானவர் தொலைவு போயிட்டாரு. அப்புறம் ராமநாதபுரத்தில் எந்த வகையான மீட்டிங் இருக்கு, இப்படியே இருக்கு. அதனால ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது ஐயா சொன்னாங்க. இல்லை, எல்லாரையும் நான் கட்டுப்படுத்தி 5 நிமிடம் என்று சொல்லி 4 பேர் தான் பேசுவாங்க. அவங்க 4 பேர் பேசுறதுக்கு அப்புறம் 12 மணிக்கு உங்களுக்கு மைக் கொடுக்குறோம், 12:30 தந்துடுறோம். நானும் அதை நம்பினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் பார்த்து இந்த வாட்ச் ஓடவே இல்லை. இப்பவும் பாருங்க 11:40 தான். சரி, 11 ஓடாத ஒரு கடிகாரத்தை நம்ம மண்டபத்தில் முதல்ல அந்த மண்டபத்தில் அதுக்கு ஹெல்ப்லைன் நம்ம கொடுக்கணும். அதுக்கு நம்ம சார்ஜ் ஏற்றணும், பேட்டரி வாங்கி போடணும். கடிகாரம் ஓடாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா காலம் ஒன்று தான் நிறுத்தவே முடியாது, அது போய்கிட்டே இருக்கும். அதனால காலம் கருதி இடத்தால் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சிருக்கீங்க. அடுத்து ஒரு ராயல் சல்யூட். என்னடா திரும்ப ராயல்னு சொல்லியிருக்கேன்னா, உள்ளுவதெல்லாம் உயர்வுதல் என்று சொல்லியிருக்காங்க. எதையுமே நான் சிறிதாக சிந்திக்கிறது இல்லைங்க, பெரியதிலும் பெரியதுக்கு என்று சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பெரிதாக சிந்திப்பது என்பது என்னுடைய பிள்ளை பிராயத்திலிருந்து இருக்கிற பழக்கம். அதனால நான் பார்க்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பூத்தொடுப்பது கூட அழகாக தொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரி, அவங்க பேராசிரியர், முன்னாள் முதல்வர் நாகேஸ்வரின்னு நினைக்கிறாங்க. அவங்களை கூட அறிமுகப்படுத்துறாங்க. ஆமாம், முனைவர் நாகேஸ்வரி. அவங்க அட்டனா கார்டு போட்டுக்கிட்டு மேடைக்கே வராம கீழே உட்காந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்தாங்க பாருங்க. அம்மா, அவங்களுக்கு வாய் சரி விட்டுருக்கோம். இப்படிதான் பெண்கள் இருக்கணும். நீங்க அம்பேத்கர் அப்படின்னா தாழ்த்தப்பட்டவருடைய தலைவர், ஒடுக்கப்பட்டவருடைய தலைவர், கொடுக்கப்பட்டவர்களின் குரல், பேசாதவர்களின் பேச்சு, அப்படியே சொல்லி 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 எவ்வளவு தாழ்த்தப்போ அவர் தாழ்ந்துட்டாங்க. ஆனா இந்த உலக நாயகன் நரேந்திர மோடி பார்வையில இந்தியாவுக்கு விடுதலை அளிச்சு 25 வருஷம் ஆச்சு. ஆனா அம்பேத்கரை யாரும் கேட்பார் இல்லாமல் பேசுவார் இல்லாமல் இருந்தாங்க. அவர் நிறைய காரணம் செஞ்சாரு. அதே நான் ஒரு நேரத்தில் பேசலாம். நான் நிறைவாக சொல்கிறேன், இந்தியாவுடைய தலைநகரம் நியூ டெல்லி, நியூ டெல்லியுடைய தலைநகரம் சாணக்கியபுரி. அந்த சாணக்கியபுரியிலே தான் பாராளுமன்றம் இருக்கிறது. அந்த சாணக்கியபுரியிலே தான் நிதி ஆயோக் பவன் இருக்கிறது. அந்த சாணக்கியபுரியிலே தான் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம், சவுத் பிளாக், நார்த் பிளாக், அந்த நம்ம பார்க்கக்கூடிய குதிரை படையெல்லாம் படைய ராஜ்பாத் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, கேட் இந்தியா கேட்டு எல்லாமே அந்த சாணக்கியபுரியில தான் இருக்கு. அந்த சாணக்கியபுரியில விஞ்ஞான பவன் இருக்கிறது. அந்த விஞ்ஞான பவனுடைய மூலையில, விஞ்ஞான பவனத்துடைய மூலையில 5 ரோடு சந்திக்கக்கூடிய ஆகச்சிறந்த இடத்துல அம்பேத்கருடைய 18 அடி சிலையை அட்டனக்கால் போட்டது மாதிரி செப்பு சிலையாக வடித்தெடுத்த
அம்பேத்கர் உட்கார்ந்த போட்டோ பார்த்துருப்பீங்க, படித்த போட்டோ பார்த்துருப்பீங்க, பேசின போட்டோ பார்த்துருப்பீங்க, அது மாதிரி படத்தில் கிடைக்கிற எத்தனையோ போட்டோ பார்த்துருப்போம். ஆனால் அம்பேத்கர் அட்டனக்கார போட்டு உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சது நரேந்திர மோடி. இந்த அட்டனக்காரில் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அதனால இங்க இருக்கிற கூட்டத்துல ஆம்பளைங்களே அட்டனக்கார போடாத நேரத்துல குருமகா சன்னிதானத்துக்கு முன்னாடி செருப்பே போடுறதுக்கு தயங்கி நான் உட்கார்ந்து இருக்கிறப்ப அட்டனக்கார போட்டுட்டு என்னுடைய சகோதரி நாகேஸ்வரி இந்த நிகழ்ச்சியை தொகுத்த விதம் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. பாராட்டுக்கள். நீங்க இங்கே அட்டனக்கார போட்டு இல்ல, பார்லிமெண்ட்ல அட்டனக்கார போட்டு உட்காரணும், சட்டமன்றத்தில் அட்டனக்கார போட்டு உட்காரணும். கொள்கை இடங்களெல்லாம் நீங்க இது மாதிரி அமர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இது நாகேஸ்வரிக்கு மட்டும் அத்தனை பேருக்கு இது பொருந்தும். அடுத்தபடியாக நான் இந்த கூட்டம் ஒழுங்கில்லாம இருக்கு அப்படிங்கிறதுனால நான் ஒழுங்குபடுத்தணும்னு முடிவு பண்ணேன். அப்பதான் சார் டோசேஜ் சொல்லுவாங்க, நம்ம டாக்டர் ஐயா இருக்காரு, அவருக்கு டோசேஜ் சொல்லுவாங்க. டோசேஜ் என்ன? 1 வயசு குழந்தைக்கு அல்லது 1 மாச குழந்தைக்கு என்ன ஊட்டணுமோ அதை தான் ஊட்டணும். 1 மாச குழந்தைக்கு 1 இட்லி ஊட்டினா க்ளோஸ். 20 வயசு பையனுக்கு 1 ஸ்பூன் இட்லி குடிச்சா க்ளோஸ். அப்ப கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அவனுடைய உடல்வாகை அறிந்து அற்றது அறிந்து உளின் மருந்தனவே வேண்டாமாம் யாக்கைக்கு அற்றது அறிந்து உளின் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் ஆர்ஸ்காலர். வக்கீலுக்கெல்லாம் வக்கீல், டாக்டருக்கெல்லாம் டாக்டர், புலவனுக்கெல்லாம் புலவன், அரசியல்வாதிக்கெல்லாம் அரசியல்வாதி, சித்தனுக்கெல்லாம் சித்தன், பித்தனுக்கெல்லாம் பித்தன். அதனால்தான் பொய்யா புலவன் அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி குறுகதரித்த குரல் அப்படின்னு சொல்றோம். உலக பொதுமறையாக இருக்கிறது. அதனால டோசேஜ் முக்கியம். சரி, இங்க யாருமே கொள்வார் இல்லை, கடை விரித்தேன் அப்படின்னு வள்ளலார் படம் மாதிரி கேட்பதற்கே தயாராக இல்லாத இந்த கூட்டத்துல நான் என்ன பேசுவது அப்படிங்கிற பிரச்சனை எனக்கு வந்துருச்சு. அப்ப நான் இவர்களை கேட்க தயார்படுத்தணும். அப்ப கேட்க தயார்படுத்த வேண்டும் என்றால், ஐயா வெள்ளம் இருக்குல்ல, பெரிய பெரிய மரங்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி, யானையெல்லாம் அப்படியே புரட்டி உருட்டிக்கிட்டு, வீடுகளை எல்லாம் அப்படியே மூழ்கடிச்சுக்கிட்டு அல்லது வீடுகளை எல்லாம் வேரோடு பிடுங்கி தள்ளிக்கிட்டு வரக்கூடிய பெருவெள்ளம் இருக்கிறது. இந்த பெருவெள்ளம் நயா பைசாவுக்கு பிரயோஜனப்படாது. இப்ப நம்ம சிந்து நதியில திறந்து விட்டுருக்கோம் பெருவெள்ளம். அந்த வெள்ளம் பாகிஸ்தானுக்கு பயன்படக்கூடாது என்பதுதான் ராஜதந்திரம். அடைச்சி அவனை ஒழிக்கிறது, இப்ப திறந்து அவனை ஒழிக்கிறது. இதுதான் அரசியல். அப்ப காட்டு வெள்ளம் எப்படி பயன்பட முடியாதோ, காட்டு வெள்ளத்தை ஒரு டம்ளர் தள்ளி குடிக்க முடியுமா? செத்து போயிடுவான். அந்த வெள்ள நீரை குடிச்சா அது டைஜஸ்ட் ஆகாது, ஒவ்வாமை வந்து செத்து போயிடுவான். அப்ப இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் பிடிக்க முடியாது. கடல் நீரை எப்படி பிடிக்க முடியாதோ அது மாதிரி வெள்ளத்தை அருந்த முடியாது. சரி, வெள்ளத்தை அருந்த முடியாது, பயிர்களுக்கு பயன்படுத்த முடியுமா? முடியாது. அப்படியே மூழ்கடிச்சிட்டு போயிடும், பயிரெல்லாம் அதிகிட்டு போயிடும். அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த வெள்ளத்தின் தன்மைக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய அணையை கட்டி அந்த அணையில தேக்கி அது செடிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் சேரும் சகதியும் கீழே அப்படியே சேர்ந்ததுக்கு அப்புறம் தெளிந்த நீராக மேலே இருக்கிற பொழுது அடைகள் தாளாட்டும். அந்த தண்ணியை மதகு வழியா குடிநீ வழியா நம்ம வாய்க்கால் வழியா அப்படியே திறந்து விட்டு பெரிய ஆறு, அதுல இருந்து வெட்டாறுல இருந்து பெருவாய்க்கால், வாய்க்கால்ல இருந்து சிறுவாய்க்கால், சிறுவாய்க்கால்ல இருந்து குருவாய்க்கால்ல இருந்து பாசன வாய்க்கால் அப்படின்னு பிரிச்சு விட்டு வயல்ல பாய்ச்சணும்னா அந்த பயிரெல்லாம் வாழ்த்துக்கள்னு தலையசிங்க பார்த்து உண்டா இல்லையா? இந்த மாதிரி வெள்ளத்தோட இருக்கக்கூடிய தேவேந்திர மக்களுடைய அறிவை, ஆற்றலை, அவருடைய தீரத்தை, அவருடைய விவேகத்தை நாம சரியா பயன்படுத்தினோமா என்றால் இந்த இடத்துலதான் $1 மில்லியன் கேள்வி இருக்கிறது. இந்த இடத்துல தான் நாம் தோற்று போனோம். இதை என்னைக்கு நீங்க புரியுறீங்களோ அன்னைக்கு ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க. இன்னும் 100 வருஷம் புரியலனால ஜெயிக்க போறது இல்லை. அண்ணா அருணாச்சலத்துக்கு முன்னணி மத்திய அமைச்சர் இல்ல,
பின்னணி மத்திய அமைச்சர் இல்லை. இப்படி குழம்பிக்கிட்டே இருக்க முடியும். திமுக மதிக்கல, அதிமுக மதிக்கல, காங்கிரஸ் மதிக்கல, கம்யூனிஸ்ட் மதிக்கல. நொண்டி குதிரை மேல எவரும் சவாரி செய்ய மாட்டான். தேவேந்திரர்கள் தமிழகத்தின் நொண்டி குதிரைகளாக இருக்கிறீர்கள் என்கிற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஓடக்கூடிய அரபி குதிரையாக எப்ப நீங்க மாறணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை சரி செய்தால்தான் பெரிய விஷயங்களை பெற முடியும். சின்ன சின்ன கரும்பை வச்சு ஒரு 10 கரும்பை வச்சு கட்டிட்டீங்கன்னா அந்த கரும்பு கட்ட முறிக்க முடியாது. ஆனால் ஒரு உத்தரவா இருந்தா கூட ஒரு மரமாக இருந்தால் முறித்து விட முடியும். எனவே கூட்டுறவே நாட்டுயர்வு இது சமூகத்திற்கு பொருந்தும். ஒரு முருகேசன், ஒரு ரேணுகா மனத்தி, ஒரு குருமகா சன்னிதானம், ஒரு கனிராஜ் மன்னர், ஒரு நம்ம ஐயா மருத்துவர், அது மாதிரி ஒவ்வொரு தரம் தனித்தனியா ஆவர்த்தனம் செய்வதனால் எந்த வெற்றியும் பெற முடியாது. நண்பர்களே, நீங்க கொடியங்குளம் கலவரம் நடந்த நேரத்தில், தமிழ்நாடு தீப்பற்றி இருந்த நேரத்தில் எத்தனை பேர் அது தெரியும்? சின்ன பிள்ளைங்களாம் இருக்கீங்க, மற்ற எல்லாமே பெரியவங்க தான். அதை நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டு யார் கையில இருந்ததுன்னா தேவேந்திர மக்கள் கையில இருந்தது. இந்த ட்ரெயின் ஓடணுமா ஓட வேணாமா என்பது தேவேந்திரன் தீர்மானித்தார். இந்த பஸ் ஸ்டாண்ட் இயங்கணுமா இயங்க வேணாமா என்று தேவேந்திரன் தீர்மானித்தார். மதுரை பேருந்து நிலையம் இயங்க வேண்டுமா வேண்டாமா என்று தேவேந்திரன் தீர்மானித்தார். திருச்சி விமான நிலையம் இயங்கணுமா வேண்டாமா என்று தேவேந்திரன் தீர்மானித்தார். அந்த அளவுக்கு உலகத்திலேயே ஒரு சமூகம் அனைத்து அநியாயங்களுக்கு எதிராக ஆர்த்தெழுந்து போர் தொடுத்து அடுத்த நிமிடத்தை பற்றி கவலை இல்லாமல் ஒரு தற்கொலை படையாக ஏறத்தாழ 1.5 கோடி சமூகம் உருண்டு திரண்டு நின்றது என்றால் வரலாற்றில் இது மாதிரி மயிர் சிலிக்கக்கூடிய சம்பவம் நடந்ததே இல்லை. ஆனா ஏன் சார் வெற்றி பெற முடியல? சார் நான் ஏன் வெற்றி பெற முடியல? இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் நம்மிடம் பிறக்கும் என்று சொல்ல முடியாது. இது போல ஒரு ஒற்றுமை இனிமேல் பிறக்க முடியும் என்று சொல்ல முடியாது. நான் ஒரு காட்சியை சொல்கிறேன். அண்ணன் மறைந்த மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்களும் நெல்ல நெப்போலியன் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் அது மாதிரி நம்ம கிருஷ்ணசாமி டாக்டர் அவர்களும் 3 பேரும் போய் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தைக்கு அங்கே சமூக நல்லிணக்க கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கிறார். அன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் அத்தனை மந்திரிமார்கள் இருக்கிறார்கள். கல்லர், மரவர், தேவர் அனைத்து சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க. ஸ்ரீதர் வாண்டையா, அது மாதிரி இவர் நம்ம சேதுராமன், அது மாதிரி நிறைய அவங்க அந்த பாண்டியன் இந்த பாண்டியன் எல்லா பாண்டியன் வந்திருக்கிறாங்க. ஆனால் அங்கே அத்தனை ஜாதி தலைவர்களும் இருந்திருக்கிறார்கள். நம்ம சகோதரர் குருமகா சன்னிதானத்துக்கு தெரியும். ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் பசுபதி பாண்டியனும் ஒன்னா இறங்கின உடனே அத்தனை பேருக்கு நெஞ்சமெல்லாம் கிடுகிடுத்து போய்விட்டது. அந்த சிங்கத்தை பார்த்த சிறுநரி கூட்டம் மாதிரி அவன் தெரிச்சு ஓடி போயிட்டான். இதுதான் உண்மை. 3 பேருக்கு நிகராக 100 பேர் கூடினாலும் அந்த இடம் சிறக்கவில்லை, நிரக்கவில்லை. இதுதான் யதார்த்தம். ஏன் சார் ஜெயிக்கல? ஒரே வீட்டுல ஒரு ஐஏஎஸ் வருவதே ஆச்சரியம். ஆனா சேலம் மாவட்டத்தில் முருகராஜ் ஐஏஎஸ் இருக்கிறாரு, செல்வராஜ் ஐஏஎஸ் இருக்காரு. அவங்க வீட்டுல 9 பேர் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் ஆபீசராக இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு ஜாதியில ஒருத்தர காமிங்க. எந்த ஜாதியும் கிடையாது. பழனி ஆயக்குடி என்கிற கிராமம் இருக்கிறது. பழனிமலை அடிவாரம் தான் ஆயக்குடி. அதனால்தான் ஆவினன்குடி என்பதுதான் ஆயக்குடி என்று ஆகிவிட்டது. திரு ஆவினன்குடி என்று சொல்லப்பட்ட பழனி மலை மேல, கீழே அடிவாரம் திரு ஆவினன்குடி. திரு ஆவினன்குடி என்பது நம்ம ஐயா பாலகிருஷ்ணன் அங்கே சேர்மனா இருக்கிறார். தேவேந்திர குடும்பங்கள் தான், பட்டக்காரர் தான், காணியாளர் தான், மன்னாடி தான், பண்ணாடி தான். அவரு சேர்மனா இருக்காரு. அந்த ஆயக்குடியில ஒரே ஒரு ஊரு, பல தெருக்கள் இருக்கிறது. ஒரே ஒரு தேர்வுல 40 பேர் RI எக்ஸாமும் VO எக்ஸாமும் ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ண வரலாறு
20,000 பேர் நம்ம இருக்கிறோம். அந்த ஊர் காந்தி நகர் இருக்கிறது. அந்த சங்கரன் கோவில்ல அந்த கோர்ட் தாலுகா ஆபீஸ் எல்லாம் நம்ம வாடகைக்கு விட்டுருக்கோம். அப்படிப்பட்ட ஊரு. அந்த ஊர்ல ஒரே தேர்வுல 21 பேர் விஏஓவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேவாலயம் மீனாட்சிபுரம் இருக்கிறது, கோடிக்கு அருகாமையில் இருக்கிற தேவாலயம். அது ஒரு கடவுளுக்காக இருந்ததுதான். அந்த தேவாலயத்துல பஸ் ஸ்டாண்டு தேவேந்திரர்கள் வாடகைக்கு உள்ள இடம். அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி கீழே 35 கடை, மேல 35 கடை, அதுக்கு மேல மீட்டிங் ஹால் அப்படின்னு ஒரு பன்னாடி குடில் இருக்கிறது. இந்த அளவுக்கு இந்த ஜாதிக்கு சொத்து கிடையாது. இந்த தேவேந்திரன் மகார டாக்டர் சேதுரண்ணன் அடித்தளம் போடும்போது நான் வந்தேன். அது மாதிரி கட்டும்போது வந்தேன், திறக்கும் போது வந்தேன். அது மாதிரி சென்னையில கேளப்பாக்கத்துக்கு எதிராக இன்னைக்கு பன்னாட்டு விமான நிலையம் போல பன்னாட்டு தேவேந்திர குல வேளாளர்களுக்கான சர்வதேச மையமாக ஆரம்பித்து வந்த பண்பாடி குடில் இருக்கிறது. இமானுவேல் மாளிகை என்று அந்த மாளிகையை அடிக்கல் வைத்து கட்டிடப் பணியை திறந்து அடிக்கல் போட்டவனான நம்ம தமிழரசி அம்மா, அதுக்கப்புறம் காயத்ரி எம்எல்ஏ, நம்ம இறந்து போன ஐடிஓ ராஜேந்திரன் நாங்க வச்சோம். ஐடிஓ சொன்னாரு, புரட்சி நீங்க பாத்துக்கங்க, இன்னும் 5 வருஷத்துல நான் இறந்துருவேன், அநேகமா திறக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேன்னு. ஏன்னா இப்போ கால்வோடு வைக்கிற போது இந்த வார்த்தையை சொல்றீங்க, இருப்பது இறப்பது இறைவன் கையில இருக்கு, நீங்க ஏன் இங்கே அதை சொல்றீங்க அப்படின்னு கூட நான் அன்பாக வைத்துக் கொண்டேன். அதே மாதிரி அவர் இறந்து போயிட்டாரு, ஆனால் அந்த மண்டபம் இருந்து கொண்டிருக்கு. கேளம்பாக்கத்துக்கு எதிராக இவ்வளவு பெரிய திருமண மண்டபம் இருக்கிறது. அநேகமா தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அனைத்து நகரங்களிலும் திருமண மண்டபங்கள் இருக்கிறது. அனைத்து நகரங்களிலும் ட்ரஸ்ட் இருக்கிறது. அனைத்து நகரங்களிலும் தலைவர்கள் இருக்கிறார்கள். அனைத்து நகரங்களிலும் அமைப்பு இருக்கிறது. இருந்தும் தேவேந்திர குல வேளாளர்கள் 96 வெறும் 26,000 ஓட்டு வாங்கி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் தேவேந்திரனா இல்லையா என்கிற ஆராய்ச்சிக்குள்ள போகல. ஆனா தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் சார்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி நிறுத்தி சொல்லி அடிச்சு ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்தில் முதல் முறையா அனுப்பி வச்ச வரலாறு நம்முடைய வரலாறு. ஐயா நீங்க சொல்றீங்க மீச முளைச்ச ஜாதி தேவர்னு. தேவர் யாரும் தேவர்னு சொல்லி ஜெயிச்சு தேர்தல்ல சட்டமன்றத்துக்கு போனதில்லை. ஐயா அறிவு கொம்பு முளைச்ச ஜாதி அப்படின்னு பிராமணனா சொல்லுவீங்க. எந்த பிராமணனும் நான் பிராமண சங்கத்திலிருந்து நிற்கிறேன் என்று சொல்லி தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றம் சட்டமன்றம் செல்லவில்லை. எந்த ரெட்டியார் போகல, எந்த செட்டியார் போகல, எந்த கோடார் போகல, எந்த வன்னியர் போகல, எந்த ஆந்திராவில் போகல. ஆனால் சாதி பெருமையை சொல்லி சாதி அடையாளத்தை சொல்லி பச்சையாக எங்கிருந்தோ வந்த கிருஷ்ணசாமியை நாம எம்எல்ஏவாக்கி அழகு பார்த்த சமூகம் இந்த சமூகம். இன்னைக்கு எல்லாம் பொய்யாய் கதையாய் போய் தொலைந்தது. ஐயோ அப்படின்னு நம்ம அரட்டுகிற சூழ்நிலைக்கு என்ன காரணம்? இங்க இருக்கிற குருமகா சன்னிதானா இவர் பேண்ட் சட்டை போட்டுட்டு வந்தாருன்னா கமலஹாசன் இருப்பார் அழகா. அப்போ ஒரு கடுக்கன் போட்டிருப்பார். நான் முதல் முறையாக இவரை எங்கே சந்திச்சேன் அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல சந்திச்சேன். ஒரு 30 வருஷம் இருக்கும். அப்ப 30 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். கடைசியா சந்திச்சே 20 வருஷம் ஆச்சு. நான் அதுக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கேன். அப்படி சந்திக்கும் பொழுது இப்ப அவர் 75 வயசுன்னு ஆடி போயிட்டேன். நான் அப்ப சந்திக்கும் போது 56 சொன்னார். நான் தான் மறந்து போயிட்டேன். அவர் கலர் தங்க மாதிரி இருப்பார். ஒரு சிவப்பு கல்ல கடுக்கன். இவர் உலகநாதன். இவர் குட்டி இவர் மாதிரியே குட்டி போட்ட பேர் இருப்பார். அவர் உலகநாதன் தேவேந்திரன் இந்திரன் ஒரு பத்திரிகை நடத்துறாரு. இவங்க 2 பேரும் அப்படி வந்திருக்கிறாங்க. நம்ம சந்திக்கிறோம். 75 ஆண்டு காலம் அவர் எனக்கு தெரிஞ்சு காதல் நகமுடைத்த நாள் முதலாக தேவேந்திர குல மக்களுக்காக உழைப்பு 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 இதை தவிர எதுவுமே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகாத்மா. தப்பு இல்லை, நான் ஓப்பனா நான் சொல்லுவேன். நல்லவங்க நல்லவங்க சொல்றத எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அதனால நான் காந்தியையும் அம்பேத்கரையும் மகாத்மான்னு சொல்றதுக்கு முன்னாடி என் வீட்டுல என்னுடைய உயர்வுக்காக என்னுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய வெற்றிக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து இன்றைக்கு ஏங்கி திளைத்துக் கொண்டிருக்கிற இந்த குருமகா சன்னிதானத்தை மகாத்மா என்று சொல்வதிலே எனக்கு பெருமை
குதிரையா நொண்டி குதிரையா என்பதை முடிவு செய்யுங்கள். ஓடுற குதிரை மேலதான் பந்தயம் கட்டுவாங்க, வெட்டு கட்டுவாங்க. நொண்டி குதிரை மேல யாரும் கட்ட மாட்டாங்க. ஐயா, தேவேந்திர குல வேளாளர்கள் என்கிற அரசாணையை நீங்கள் இழந்த பெருமையை, உங்களுடைய அருமையை, உங்களுடைய வரலாற்றை பாராளுமன்றத்தில் 2.5 மணி நேரம் பேசி நம்ம எந்தெந்த கோயில் எல்லாம் முதல் மரியாதை இருக்கிறது, எந்தெந்த பண்பாடு நம்முடைய பண்பாடு, நம்ம பர்மாவுக்கே மூத்தவன், தாய்லாந்துக்கே மூத்தவன், கம்போடியாவுக்கே மூத்தவன், அந்த நாட்டு மன்னர்கள் உழவு திருநாளை துவக்கி வைப்பதற்கு பொன்னேர் கூட்டி உழுகிறாங்க. அந்த பொன்னேரு தமிழ்நாட்டில் தேவேந்திரன் கூட்டிய ஏறு அப்படின்னு கருப்பும் வாழையும் செங்கலும் விவசாயம் செய்து பெரும் நிலக்கிழார்களாக காவிரி, தென்பெண்ணை, வைகை, பாலாறு போன்ற இந்த நதிகளை எல்லாம் திட்டமிட்டு நீர் பாசனத்திற்கு பயன்படுத்தி நீராடிக்கர்களாக யானை கட்டி போற நாடு கட்டி போரடித்தால் மாடாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்து மலைமலையாக நெல்லை குவித்து தேரோடு வீதி அப்படியே நம்ம வாழ்ந்தோமே, அந்த பெருமை இங்கே. சொல்லாடிய சபை எங்கே? நெல்லாடிய சபை எங்கே? உடைய ஆகச் சிறந்த பண்பாடுகள் எல்லாம், வரலாறுகள் எல்லாம் எங்கே எங்கே எங்கே? கண்ணவி கேள்வி கேட்டிருந்தா நான் கேட்கிறேன். எல்லாத்தையும் தொலைச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு, உங்களுடைய குடப்பெருமையை வாழையடி வாழையாக நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அப்பா டிகேவி நிகழ்ச்சிக்கு போறாரா? அதெல்லாம் எனக்கு உடன்பாடுல போயிடுவான். அப்படியே இல்லைனாலும் வீட்டில் டிகேவிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி, டிகேவி நிகழ்ச்சிக்கு போய் உட்கார்ந்ததான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி, டிகேவியா இந்த காலத்துல போய் ஜாதியை பத்தி பேசிக்கிட்டு சொல்லக்கூடிய பையன், அல்லது அதுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய பொண்ணு, இப்படிப்பட்ட குடும்ப சூழலை வைத்துக் கொண்டு நாம ரகசியமா அப்படி வந்து உட்கார்ந்து கூட்டத்தை நடத்தி ஏதோ வந்தோம் பேசணும்னு கலைஞ்சு சாகுற வரைக்கும் இதை பேசிட்டு செத்து போவோம் அப்படின்னு கூடி கலைகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருந்து விடக்கூடாது என்பதிலே நான் நெருப்பாக தகிக்கிறேன். இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனால் அவன் பெண்விடல். அதாங்க மேனேஜ்மெண்ட். நீங்க இருக்கிறதுல யார் யாருக்கு என்ன திறமை இருக்குன்னு பார்த்து அந்த திறமைக்கு தகுந்த வேலை வாய்ப்பை அவனுக்குரிய அங்கீகாரத்தை கொடுத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். எல்லாத்தையும் ஒருத்தர் ஆக்கிரமிக்க கூடாது. சாவு விடுனா பணம் என்ன, எல்லா மலையும் என் மேல விழுகணும். கல்யாணம் விடுனா நான் மாப்பிள்ள, எல்லா மலையும் என் மேல விழுகணும். அதுக்கு ஒரு தலைவரை உதாரணம் சொல்லுவாங்க, நான் அதுக்குள்ள போறேன். அப்படி எல்லா இடத்திலையும் நாம ஆக்கிரமிக்காம யார் யார்கிட்ட என்ன திறமை இருக்கிறதோ, என்ன அருமை இருக்கிறதோ, என்ன பெருமை இருக்கிறதோ அதை கண்டுபிடிச்சு அதை பற்றை தீட்டக்கூடிய ஒரு பயிற்சி பாசறையாக, ஒரு பயிலரங்கமாக, ஒரு செயற்கூடமாக, ஒரு சமூக தொழிற்கூடமாக, ஒரு ஃபேக்டரியாக, டெரர் ஃபேக்டரி பாகிஸ்தான் சொல்றோம்ல, பயங்கரவாதிகளை உற்பத்தி செய்கிற நாடுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி இங்க லீடர் ஃபேக்டரியா இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் உருப்பெற வேண்டும். அதுலதான் டிகேவி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வந்தது. அண்ணன் முருகேசன் அவர்கள் கேட்கிறேன், என் சந்தேகத்தை கேட்கிறேன். டிகேவியில ஹெல்ப்லைன் என்பது கொடுப்பதா வாங்குவதா, அல்லது கொடுப்பதும் வாங்குவதுமா? ஹெல்ப்ங்கிறது நான் உதவி செய்வது, நான் மட்டுமே உதவி செய்வதா, அல்லது உதவி அளித்தவர்கள் திரும்ப உதவி செய்வதா? எப்போ ஒரு இயக்கம் ஜெயிக்கும்? கொடுத்து கொண்டே இருக்கிற உண்மையா? whether it is உண்மை, whether it is பைவே கொடுப்பதும் கொள்வதுமாக இந்த இயக்கம் இருக்க போகிறதா? ஆனா 2016 இருந்து 2017 இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்வது சிறப்பாக இருக்க முடியுமா? அப்ப இங்க இருந்து ஐஏஎஸ் உருவாக்குவது மாத்திரம்தான் ஹெல்ப் பண்ணீங்கன்னா, இங்க இருந்து உருவான ஐஏஎஸ் இன்னும் ஒரு ஐஏஎஸ் உருவாக்குவது ஹெல்ப் லைனா? ஒரு வாழைக்கன்றை இங்க இருக்கக்கூடிய தம்பிக்கு நீங்க அர்ப்பணிப்பாக கொடுப்பது ஹெல்ப் லைனா? அந்த வாழையை நட்டு 100 வாழையை உருவாக்கி அந்த 100 வாழையிலிருந்து 1000 வாழையை உருவாக்குவது ஹெல்ப் லைனா? இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. இது ஹெல்ப் லைன் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு வரன் பார்க்கிற
இல்ல அது மட்டுமே, அது வேணாம்னு சொல்ல, அது மட்டுமே போதுமா? அல்லது கல்வி வழிகாட்டி ஹெல்ப்லைனா, அல்லது வேலை வாய்ப்புக்கு ஹெல்ப்லைனா, அல்லது வெளிநாடுகளுக்கு பணியாற்றுவதற்கு அனுப்பி வைப்பதற்கான ஹெல்ப்லைனா, அல்லது வர்த்தகத்தை தொழிலை நம்ம கையிலே கொண்டு வருவதற்கான ஹெல்ப்லைனா, அல்லது மருத்துவ உதவிகளை பெற்றுத் தருவதற்கான ஹெல்ப்லைனா, அல்லது சட்ட உதவிகளை பெற்றுத் தருவதற்கான ஹெல்ப்லைனா, அல்லது விளையாட்டு துறையிலே சிறப்பதற்கான ஹெல்ப்லைனா, அது மாதிரி எத்தனையோ துறைகள் இருக்கிறது. அத்தனை துறைகளுக்கும் நீங்க ஹெல்ப்லைனா அப்படின்னா அத்தனை துறை சார்ந்தவர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது ஹெல்ப்லைன். அப்ப என்ன பண்ணணும்? எத்தனையோ சட்ட பிரச்சனை இருக்கிறது, தனித்தனியா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு திருவிழா நின்று போச்சு, அங்கே திருவிழா உரிமை கிடைக்கவில்லை என்றால் ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களை தான் தேடி போறாங்க. அப்ப ஹெல்ப்லைன் டு festivals, helpline to spiritual functions, helpline to matrimony, helpline to education, helpline to higher education, helpline to employment, helpline to employment training, helpline to political awareness, helpline to political achievement, helpline to bureaucrat, helpline to economics, helpline to commerce, helpline to traders, helpline to all. இது சூப்பரா இருக்கு. இப்படி விதவிதமாக நமக்குள்ள ஒரு பகுப்பாய்வு நடக்கணும். அவர் மட்டுமா என்ன செய்வார்? ஒரு மரம் தோப்பாகுமா? எனவே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த அடிப்படையில் ஒன்றுபடணும். காரைக்குடி எப்போதுமே நம்ம குருமகாசனத்துக்கு தெரியாது, எதுவும் கிடையாது. அவர் என்னை விட தமிழ்ல பாண்டித்தியம் பெற்றவர். நான் அவர் பேச்சை ரசிச்சு கேட்பேன். அவரை நான் ரொம்ப மாதிரி வேற மாதிரி எனக்கு ஒரு பெரிய பெருமை. இவர் சாமியார் ஆனதுல சந்தோஷப்பட்ட முதல் நபர் நான் தான். ஏன் அப்படின்னா அவருக்கு இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப இன்வால்வ்மெண்ட் இல்லை அப்படின்னு ஆனவன இறைவன் திறந்து விட்டுருக்கான். என்ன, உனக்கு துறவு வாழ்க்கை அப்படின்னு ஒரு பெரிய சொர்க்கத்தையே திறந்து விட்டுருக்கான். நீங்க சொர்க்கத்தின் அதிபதியாக இருக்க வேண்டியவர், நீங்க ஏன் தேவேந்திரருக்கு அதிபதியாக இருக்க வேண்டிய? இதுவே குடிசை வீடு, இதுவே ஓட்ட வீடு, வெயிலையும் உள்ள வருது, காற்று உள்ள வருது, மழையும் உள்ள வருது. ஒரு பெருங்காற்று வீசினால் பெயர்ந்து பறந்து போயிடும் பட்டம் போல. இந்த வீட்டை காப்பாற்றுவதற்காண்டி உங்களுடைய ஆன்மீக ஆற்றலை நீங்கள் சுருக்கிக் கொண்டிருக்கிறீர்களோ என்ற வருத்தம் கூட உண்டு. சாமியார் சந்தோஷம், தேவேந்திர சாமியார் எனக்கு ஒரு சங்கடம். ஏன் உங்க காலில் மரம்லாம் வந்து விழுகணும், உங்க காலில் ஐயர்லாம் வந்து விழுகணும், உங்க காலில் வைணவெல்லாம் வந்து விழுகணும், உங்க காலில் யாதவெல்லாம் வந்து விழுகணும், உங்க காலில் செட்டியார் ரெட்டியார் அப்படியே தங்க கனகாபிஷேகம் செய்யணும். ஆற்றல் இருக்கிறது. எனக்கு தெரியும் உங்களுடைய ஆற்றலை பற்றி உங்களுக்கு தெரியாது. நான் 35 ஆண்டுகளாக உங்களை நான் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால உங்களுடைய ஆற்றலை தெரியும். அடிமுதல் முடிவரை உங்களை படித்தவர் அண்ணன் பசுமதி பாண்டியனுடைய நிழலாக நீங்க இருந்தீங்க. அரசியல் பண்ண போறீங்க, முடிஞ்சுச்சா? அவரையும் காப்பாற்ற முடியும். அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை அரசியல் பண்ணணும் அப்படி போனீங்க, முடிஞ்சுச்சா? முடியல. கிருஷ்ணசாமிக்கு அரசியல் பண்ண கூடாது, முடிஞ்சுச்சா? முடியல. ஏன் சார் முடியாத வேலையை செஞ்சு உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணீங்க? ஏன் வேஸ்ட் பண்ணீங்க? நான் ராஜேந்திரனை உரிமையோடு கேட்கிறேன். இவரோடு சேர்ந்து ஒரு இடத்துல நான் சந்திச்ச சாமியார் யாருன்னா அவனை ரவுடிச்சாமி நான் பேர் சொல்லுவேன். அவரே சொல்லிக்க பண்ணாரு. ரவுடிச்சாமி ஆளு எப்படின்னா கருப்பா வாட்டம் சாட்டமா இருப்பார். ஆனா சேவ் பண்ண கொல்லா போற இருப்பார். தப்பா நினைக்கிறீங்க? அந்த சாமி என்னுடைய ஃப்ரெண்டு. அவர் பேர் சிவலிங்கேஸ்வரன். இப்ப அடக்கமாயிட்டாரு. அமரவர்களா அவர் இடம் பிடிச்சிருக்கிறார். வாழ்பவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வாழ்வையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொன்னார். அந்த சாமி பிறந்த ஜாதி தேவர் சாமி. அவ்வளவுதான். தேவரா இல்லாம எவ்வளவு ரொம்ப பிரிய உள்ளவர். அவர் சாமியா இருக்கிறப்ப நான் பார்த்தேன், இவர் மாதிரி ஒரு வாட்டஞ்சாட்டமான சாமி நமக்கு வேணுமே அப்படின்னு நான் பிராக்கெட் பண்ணாலும் இவர். ஆனா அவர் கருப்பு, இவர் சிவப்பு. அவர் கருப்பட்டி மாதிரி இருந்தாரு, இவர் தங்க கட்டி மாதிரி இருந்தாரு. அவர் படிக்காதவர்,
இவர் படிச்சவர். அவர் 8ஆம் வகுப்புலயே கடவுளை சாமின்னு ஓடிட்டாரு. காட் மேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நித்யானந்த மாதிரி. இவர் இவ்வளவு படிச்சு வாத்தியாரோட பத்தி கல்யாணம் பண்ணி ஒண்ணு முடியல. கடைசியா இப்பதான் இந்த தீட்சையை எடுத்து இந்த காவி கச்சைய கட்டி இருக்கிறார். அதனால சங்கர மடத்துல எப்படி சங்கராச்சாரியாரை கொண்டாடுகிறார்களோ, வைணவர்கள் எப்படி வைணவாச்சாரியார்களை கொண்டாடுகிறார்களோ, தீட்சிதர்கள் எப்படி தீட்சிதர்களை கொண்டாடுகிறார்களோ, அது மாதிரி தேவேந்திரர்கள் ஒரு சாமியாரை கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய பாலத்திலிருந்து ஆசை. அதுக்கான ஒரு அக்பார் சாமியார் கிடைக்கல, 2-3 சாமியார் கிடைச்சாங்க. ஒருத்தர் ராகவன் தானே, நம்ம திருநெல்வேலி பக்கத்துல மகாராஜன் இருக்காரு. அவர் வந்து ராமகிருஷ்ண மடத்துல வந்தவர். அதனால பாத்தீங்கன்னா அவர் ராமகிருஷ்ண மடத்துல இருந்து வந்ததுனால விவேகானந்தர் பணியிலேயே அவர் இருந்தார். ஆனால் பெரிதா சமுதாய படிப்புல ஈடுபட முடியல. ஏன்னா ஆன்மீகம் தடுத்தது. இப்ப அதான் பிரச்சனை. ஜாதிக்குள்ள போனா சாதி சாமியார் ஆயிட்டா அவன் எப்படி சாமியாரா இருப்பான்? சாமிங்கிறது பொதுவானது தானே. அது கள்ளச்சாமி, பள்ளச்சாமி, வரச்சாமி, அச்சாமி, இச்சாமி இருக்குமா? இல்லையே இருக்காது. ஓம் அது வந்து கச்சாமினா. சங்கம் சரணம் கச்சாமினா, பௌத்தம் சரணம் கச்சாமினா, தர்மம் சரணம் கச்சாமினா. அது போய் அந்த சாமி இந்த சாமினா இருக்காது. அதனால அவரால் முடியல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஊட்டியில ஒரு சாமி இருந்தார், குன்னூர்ல ராமலிங்க சாமி. அவர் தான் முதல்ல நம்ம குருசாமி சித்தரையா எல்லாம் போய் சேர்ந்து கண்டுபிடிச்சு அவரை வந்து அப்படியே புடம் போட்டு தேவேந்திரர்களுக்கு இவர்தான் மடாதிபதி அப்படின்னு சொல்லி எழுதியெல்லாம் பார்த்தாங்க. மல்லர் மலர் ஒன்னும் பிக்கப் ஆகல. இந்த சாமி பிக்கப் ஆகணும். அதுக்கு தான் இவ்வளவு பில்டப். இந்த சாமி பில்டப் ஆகணும். ஆனா சும்மா தாங்க. என்ன இப்ப சங்கராச்சாரியார பொட்டை கட்டி இருக்காங்களே, அவர் என்ன பெய்யினா மழை பெஞ்சிருமா? இல்ல அவருக்கு காய்ச்சல் வராதா? அவருக்கு ஆற்று இருக்குல்ல, அட்டாக் வராதா? கிட்னி இருக்க ஃபெயிலியர் வராதா? சுகர் வராது? எல்லாருக்கும் வரும். நான் ஜெயேந்திரனுடைய வழக்கம் இல்ல. ஜெயேந்திரனுக்கு சுகர் இருந்துச்சு, பிபி இருந்துச்சு, எனக்கு தெரியும். அவர் மாத்திரை போட்டார். அதனால சாமினா நீங்க உடனே சாமின்னு நினைச்சிடாதீங்க. அவரும் மனுஷன் மாதிரி தான். அதனால அந்த சாமி எல்லாத்தை விட இந்த சாமி திரகாத்திரமான சாமி. இந்த சாமி அக்பார் சாமி. இந்த சாமியை கையில பிடிங்க. ஆன்மீகம் ஒன்றுதான் சமுதாயத்தில் இருக்கிற பிணக்குகளை சரி செய்யும். ஆன்மீகம் என்பதுதான் ஒரு மனிதனை செம்மை செய்யும். நண்பர்களே, முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் போட்டி வந்து முதலாளியை தொழிலாளி ஜெயிச்சுட்டானா புரட்சி. அதான் வர்க்க புரட்சி, கிளாஸ் ஸ்ட்ரகிள், கிளாஸ் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அதான் கார்ல் மார்க்ஸ் கண்டுபிடிச்சது. அப்ப தொழிலாளி ஜெயிச்சுட்டா அந்த நாட்டுல சொர்க்கம் வந்துருமா? பாலாறு ஜனநாயகம் போயிருமா? தொழிலாளிகள் சேர்ந்து ஒரு ஆட்டம் வச்சான் சோவியத் ரஷ்யா. இன்னைக்கு இருக்கிற தெரியாம சேர்ந்து போச்சு. மாசேத்தும் வசந்தத்தின் இடிமுழக்கம் என்று சொல்லி சீனாவில பண்பாட்டு புரட்சி நடத்தினார். இன்னைக்கு சீனா உலகத்தினுடைய சாத்தான் தேசமாக இருக்கிறது. சரி, கிறிஸ்தவனா அந்த நாடு நல்லா இருக்குமானா ஜெருசலம் பத்தி இருக்கிறது. சரி, முஸ்லிமான ஒரு நாடு நல்லா இருக்குமா அப்படின்னா காசா பத்தி இருக்கிறது, பாகிஸ்தான் பத்தி இருக்கிறது, அல்பைதா பத்தி இருக்கிறது, அஸ்கரே தொய்பா பத்தி இருக்கிறது. 100 விழுக்காடு முஸ்லிம் நாடுகள்ல குண்டு வெடிக்குது. ஏன்னு கேளுங்க. 100 விழுக்காடு கிறிஸ்தவ நாடுகள்ல குண்டு வெடிக்குது. ஏன்னு கேளுங்க. அப்ப குண்டு வெடிக்காத நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்து தேசம் தான். சமத்துவமாக இருக்கிற தேசம், சமதர்மமாக இருக்கிற தேசம். இங்கே கடவுள் இல்லை என்பவனுக்கும் பாதுகாப்பு உண்டு, கடவுள் இருக்கு என்பவனுக்கும் பாதுகாப்பு உண்டு, கரை சாப்பிடுவனுக்கும் பாதுகாப்பு உண்டு, கரை சாப்பிடுவானுக்கும் பாதுகாப்பு உண்டு. அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மட்டுமே அல்லாஹ் அக்பரை ஏத்துக்குவான். ஜீசஸ் ஆமென், பிதா சூதன் ஆவியின் பேரா ஆமென் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எனவே கிறிஸ்தவராகவும் இருக்கலாம், அல்லாஹ்வாகவும் இருக்கலாம், இந்துவாகவும் இருக்கலாம், பௌத்தனாகவும் இருக்கலாம், சமணனாக இருக்கலாம், தீகாவா இருக்கலாம், திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், காங்கிரஸ் கம்யூனிஸ்டா எதுவானாலும் இருக்கலாம். கடவுள் என்பது இல்லை என்பவன் இருக்கலாம், இருக்கு என்பவன் இருக்கலாம், பிள்ளையார் போட்ட உடைச்சவன் இருக்கலாம், பிள்ளையார் கும்பிட்டு குடிச்சவன் இருக்கலாம். அனைவருக்குமான மதம் இந்து மதம். எனவேதான் இது மத சார்பற்ற மதம் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவில் மட்டும்தான் அத்தனை மதமும் பாதுகாப்பா இருக்கு. நண்பர்களே, இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. 100 இந்துக்கள் இருக்கிற இடத்துல ஒரு பாய்மணி இருந்தா அந்த பாயை நம்ம எப்படி பாராட்டுவோம். பாய்மா, பாய்மா, பாய்மாமா, பாய் பாமா, பாய் பாபா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு போவோம், பொங்கலுக்கு கொண்டு போவோம், அம்மன்
நான் கேட்கிறேன், 100 பேர் முஸ்லீம் இருக்கிற இடத்துல ஒரு இந்தி இருந்தது முடியவே முடியும். செத்தாவும் பாரிய தூக்கூடாதுமா, முஸ்லீம் திருவிழா பாரி போகக்கூடாது. இங்கே பள்ளிவாசல் இருக்கு, இது வழியா பாரி போகக்கூடாதுன்றான். மாரியம்மன் கோயில் ஊர்வலம் போகக்கூடாதுன்றான். விநாயகர் சதுர்த்தி பாட்டு வைக்க கூடாதுமா. ஏன் அப்படின்னா அல்லாஹ்வை தவிர பிற கடவுள்கள் காவிர்கள், சாத்தான்கள், அவங்க வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நம்ம மதத்தின் கொள்கை. நான் சொல்லல, குர்ஆன் அதுதான் பைபிள் சொல்லுது. ஜீசஸை தவிர மற்றவங்க சாத்தான்கள் என்று சொல்கிறது. ஆனா இந்து மதத்தில் அப்படி இல்லை. பூணூல் போட்டவங்களும் இருக்கலாம், பூணூல் போடாதவங்களும் இருக்கலாம், விநாயகரை உடைச்ச நம்ம பெரியாரும் இருக்கலாம், ராமன் கழுத்துல செருப்பு மாலை போட்டவன் இங்க முதலமைச்சரா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தர்மம் அனைத்தையும். ஆனா என்ன தெரியுமா, கடவுள் என்பவன் பரம்பொருள், அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்பதுதான் இந்து தர்மம். அந்த அடிப்படையில் செருப்பால் அடித்தா கூட அந்த செருப்பும் கடவுள் தான். உன்னை நெருப்பால சுட்டா கூட அந்த நெருப்பும் அக்னி தேவன் தான். உன்னை சாக்கடை தண்ணியால அடிச்சா கூட அந்த சாக்கடை தண்ணியும் நம்மளுக்கு கங்கா மாதா தான். இப்படி பஞ்சபூதங்களையும் கடவுளாக பார்க்கிற அனைத்து மக்களையும் சமமாக பார்க்கிற பார்வை இந்து தர்மம். அந்த தர்மம் தேவேந்திரனுடைய அடிநாதமாக இருக்கிறது, ஆணிவேராக இருக்கிறது. உலகத்திற்கே ஒற்றுமையை கற்றுக் கொடுத்த நீ பிரிஞ்சு போய் கிடக்கிறாயே அப்படின்னு தான் பேசுறேன். வேற ஒண்ணு இல்ல. நான் ஊரெல்லாம் சுற்றுல இருக்குன்னா நம்ம வீட்டு விளக்கு பிடிக்கலாம். நண்பர்களே, அப்போ ஒற்றுமையை கற்றுக் கொடுத்த நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறீர்கள். முன்னேற்றத்தை கற்றுக் கொடுத்த நீங்கள் முன்னேறாமல் இருக்கிறீர்கள். சாதனையை பற்றி கற்றுக் கொடுத்த நீங்கள் சாதனை இல்லாமல் இருக்கிறீர்கள். பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டிய நீங்கள் அறிவியலாக இருக்கிறீர்கள். காரைக்குடி என்பது அதற்குத்தான் சொல்ல வந்து இங்க வந்து ஆறு கிடையாது, குளம் கிடையாது, கம்மாய் கிடையாது. மாறாக மழைக்காலத்திலே பெய்கிற மழை நீரை அந்த அதெல்லாம் சுத்தக்கட்டி வெளின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சொட்டு தண்ணீர் வீணாகாத அளவுக்கு பெரிய பெரிய அண்டாவில் பிடிச்சு சேகரித்து வச்சு அதை குடிப்பாங்க. காரைக்குடி, கால் மழை நீரை பிடித்து குடித்து வாழக்கூடிய ஊர் தான் காரைக்குடி. அதுதான். அதாவது அவர் யாரு பேரு என்ன, கால் ஒரு புலவன் இருந்தான். அதாவது வானத்தில் இருக்கும்போது கா என்றார்கள், பூமிக்கு வந்தபோது நீர் என்றார்கள், ஆயற்கை பட்டதால உன் பெயர் போர் என்றார்கள், முப்பெயர் பெற்றாயே அப்படின்னு ஒரு சங்க பாட்டு உண்டு. அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய குடிநீர் ஆதாரம் என்பது மழை நீர் தான். மழை நீர் கெட்டு போகாது, தேன் மாதிரி எத்தனை வருஷம் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது. அது மாதிரி மழை நீரை குடித்து வாழ்ந்த மனிதர்கள் இருந்த ஊர் காரைக்குடி. அதற்கு அப்புறம் இந்த காரைக்குடி கல்விக்குடியாக மாறியது வள்ளல் அழகப்ப செட்டியார்னால. பல்கலைக்கழகம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு காரைக்குடி கல்வி இடங்களை விளக்கமாக மாறி இருக்கிறது. அதனால தேவேந்திரகுல மக்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றக்கூடிய இடமாக காரைக்குடி இருப்பதற்கு அனைத்து தகுதியும் இருக்கிறது. நம்முடைய டாக்டர் சேரு போன்றவர்கள் அது மாதிரி ஏற்கனவே ஏகப்பட்ட தலைவர்கள். நான் இதே இடத்துல நானும் தேவகோட்டை சுப்பிரமணிய ஐயாவும் நம்ம முருகவேல் நிம்மதியையும் நம்ம சந்திரபோஸ் வந்து பேசியிருக்கோம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அநேகமாக யாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அப்போதைக்கு நான் பெரியாரை வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி பெரியார் அவர்களே, நீங்க வந்து இன்னும் பொருளர்கள் வந்து தேவேந்திர வேளாண் சொல்றீங்க, நீங்கெல்லாம் நண்டு திணிகள் இல்லையா, நத்தை திணிகள் இல்லையா, எதுக்கு விளக்க மாற்றுக்கு பட்டு செஞ்சோம் அப்படின்னு 1924 லால்குடியில தேவேந்திர குல வேளாளர் மகாஜன மாநாட்டில் நம்ம வேலையில உட்கார்ந்து பேசினாரு. நான் சொன்ன இந்த கூட்டத்துல, பெரியார் அவர்களே, நல்ல வேலை நான் அன்னைக்கு பிறக்கல இருக்கல, ஒரு நாள் பிறந்திருந்தால் இருந்திருந்தால் உன் தாடியை பெட்ரோல் வச்சு கொடுத்திருப்பேன் அப்படின்னு பேசினேன். அதுக்காண்டி கல்வீச்சு இதே மண்டபத்துல ஏன் மேல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜான் பாண்டியன் அண்ணன் ஒரு குரூப்பு, பசுமதி அண்ணன் ஒரு குரூப்பு, இவரு பெரியார் கொட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து நெருப்பு சுட கத்தியை கத்தி கொடுத்தாரு. நீர் அடித்து நீர் விலகாது, என்னை ஒண்ணும் பண்ண முடியாது இறைவனை தவிர. அதனால நான் கட்டுப்பாடற்றவன். நான் வந்து எதை பற்றி கவலைப்படுறதில்ல. மோடி மாதிரி மோடி எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல. வேலை வேலை வேலை, அது மாதிரி வேலை 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 செயல்
கேள்விகளுக்கான ஒற்றை பதில் என்பதை உறுதியாக நம்புகிறவன். எனவே செயல்பாடு 3 முறை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுப்படையான மாநில செயலாளர், 1 முறை மாநில துணைத் தலைவர். ஏற்கனவே அண்ணாமலையும் நானும் நயினா நாகேந்திரன் பேராசிரியர் சீனிவாசனும் ஒரு ஓட்டு பிள்ளைகளாக மாநில துணைத் தலைவர்களாக இருந்தோம். இப்ப நான் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் 39+1 40 பேர்ல தேசிய தலைவர் தேர்வு செய்ய நடத்துறாங்க. 1 முறைக்கு 2 முறை தேசிய ரயில்வே வாரியத்தில் போட்டு அறுதி பெருமானியோட ஜெயிச்சிருக்கேன். எனக்கு ஓட்டு போட்டது தமிழச்சி தங்கபாண்டியன், எனக்கு ஓட்டு போட்டது ஜி.கே. வாசன். அது மாதிரி பெருமக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு 7 மாநிலத்திலிருந்து பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்துல NRUCC மெம்பராக 2 முறை ஜெயித்தவன். அதுக்கு முன்னாடி ZRUC மெம்பராக 2 முறை இருந்தவன். இப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி டாடா உட்கார்ந்த அதே நாற்காலியில இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன். யாரு? உங்க வீட்டு பிள்ளை புரட்சி கவிதாசன். எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் ECGC கூகுள்ல போய் பாருங்க. எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்று முதல் 5 ஆண்டு திட்டத்துல கொண்டு வந்த திரௌபதி முர்மு தலைவராக இருக்கக்கூடிய அந்த கார்ப்பரேஷன்ல இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே ஏற்றுமதி வாரியத்துடைய இண்டிபெண்டன்ட் மெம்பர், இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இப்ப நான் இருக்கிறேன். இப்பவும் பொறுப்புல இருக்கிறேன். இது எதுவுமே நான் தேடி போனதல்ல, எதையுமே நான் கேட்டு பெற்றதல்ல. போதாது என்று யானை பசியோடு தான் அழைந்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த மக்களை ஆட்சி அதிகாரத்திலே கொண்டு வருகிற வரைக்கும் நம்முடைய வேலை முடியல அப்படிங்கிற அடிப்படையில் தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. ஆன்மீகம் தான் இணைக்கும். சரியான சந்தர்ப்பத்தில் இவரை கொண்டாந்து உட்கார வைக்கணும்னா நான் வேற விஷயத்தை பேசி போயிருப்பேன். இவரை உட்கார வச்சதுனால பேசுறாங்க. இன்றைக்கு உலகத்துல எல்லாரும் துப்பாக்கி AK-47 AM-56 வச்சிருக்கான். அப்படியே கழுத்துல கருப்பு துணியை போட்டு அப்படியே அல்கொய்தாக்காரன் அப்படியே கழுத்தை அறுத்து போடுறான் அல்லாவுக்கு அப்படின்னு சொல்லி. ISIS தான் பயங்கரமான தீவிரவாதி, லஷ்கர்-இ-தொய்பா தான் பயங்கரமான தீவிரவாதி, ஜெய்ஷே முகமது தான் பயங்கரமான தீவிரவாதி, அல்கொய்தா தான் பயங்கரமான தீவிரவாதி, மாவோயிஸ்ட் தான் பயங்கரமான தீவிரவாதி, நக்சலைட் தான் பயங்கரமான தீவிரவாதி, அது மாதிரி கிறிஸ்தவ அடிப்படைவாத அமைப்புகள் தான் பயங்கரமான தீவிரவாதி, இந்து அடிப்படைவாத அமைப்புகள் தான் பயங்கரமான தீவிரவாதி. ஆனால் இத்தனை நிறைய அமைப்புகளும் யாருக்கு பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் RSS காரனுக்கு பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா RSS காரனுக்கு 2 வேட்டி இருக்கும், சாய வேட்டி, 2 சட்டை இருக்கும், ஒரு துண்டு இருக்கும். இதை தவிர அவனுக்கு எது இருக்காது, பெண் இருக்காது, பிள்ளை இருக்காது, சொத்து இருக்காது, சுகம் இருக்காது. இங்க காரக்குடி வருவான், 10 பேரை பார்ப்பான், அவங்க வீட்டுல யார் வீட்டுல போடுற சோறு திம்பான், அங்கேயே படுத்துட்டு இருப்பான், இடம் கொடுத்தா படுப்பான், இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல படுப்பான், இல்லைன்னா பிள்ளையார் கோயில படுப்பான். அடுத்த ஊருக்கு பஸ் டிக்கெட் எவன் எடுத்தாரோ அதை எடுத்துட்டு சிங்கமலை போவான், சிங்கமலையை 10 பேரை பார்ப்பான், பேசுவான், அங்கே சோறு கிடைச்சா பார்ப்பான், பட்டினியா கிடப்பான், இல்லைன்னா பிள்ளையார் கோயில போய் உடஞ்சோறு வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான். இப்படி பணியாற்றி வந்து வந்தான் நம்முடைய நரேந்திர மோடி, இப்படி பணியாற்றி வந்து வந்தான் அடங்குவாரி வாஜ்பாய், இப்படி பணியாற்றி வந்து வந்தான் யோகி ஆதித்யநாத். இப்படிப்பட்ட RSS இயக்கத்தை பார்த்து அல்கொய்தா பயப்படுறான், லஷ்கர்-இ-தொய்பா பயப்படுறான், ஜெய்ஷே முகமது பயப்படுறான், முஜாஹிதீன் பயப்படுறான், நக்சலைட் பயப்படுறான், மாவோயிஸ்ட் பயப்படுறான். உலகத்தில் இருக்கிற அனைத்து தீவிரவாதிகளும் இந்த RSS கட்டி பயப்படுறாங்க. காரணம் அவர்கிட்ட இருக்கிற ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் உங்கள்கிட்ட ஆன்மீகம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு மரணமே கிடையாது. சர்வதேச பத்திரிகையாளர்கள் சந்திச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி நரேந்திர மோடி பேட்டி கேட்கிறாங்க. மோடிஜி உலகத்தில் இருக்கிற எல்லா தீவிரவாதிகளுடைய பட்டியலையும் உங்க பேரு முதல் இடத்துல இருக்கு. அப்ப உங்களுக்கு எல்லாருமே எவன் பட்டியல் எடுத்தாங்க? மோடி தான் முதல் பேர். தற்கொலை பட்டியல்ல, கொல்லப்பட வேண்டியவர்கள் பட்டியல்ல ஹிட்லிஸ்ட்ல நீனா இருக்க, உனக்கு பயம் இல்லையான்னு கேட்டாங்க. மோடி சொன்னாரு, பயமா எனக்கா? அதெல்லாம் இல்லையே, படைத்தவன் இருக்க எனக்கு என்ன பயம்? அவன் ஒரு வேலையை செய்வதற்காக என்னை அனுப்பி வைத்திருக்கிறான். அந்த வேலையை முடிக்கிறவரை எனக்கு பயமே கிடையாது. இடையில இருந்து கூட சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, பரமானந்தம் அப்படி சொன்னா. இந்த எண்ணம் ஆன்மீகத்துக்கு தான் வரும். நீங்க இந்த சமுதாயத்திற்காக உங்களை நேர்ந்து விட்டுட்டா உங்களுக்கு உடம்பு நல்லா இருங்க, யாரும் வீட்டு வராது, சுகர் வராது. நீங்க ஆன்மீகம் வந்துருச்சுன்னா எதையும் பொருட்கக்கூடிய பண்பு வந்துடும், எதையும் சகிக்கக்கூடிய சகிப்புத்தன்மை வந்துடும், கோபம் வராது, குற்றம் காணாது, எல்லாமே குறை ஒன்றுமில்லை, மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு நேர்மறை உணர்ச்சி
வந்துச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிடும். அதனாலதான் ஆர்எஸ்எஸ் கட்டி பயப்படுறான். அவனுக்கு சாமியெல்லாம் கிடையாது. ஆன்மீகம் என்பது என்ன அப்படிங்கிறது சொல்லி நான் முடிச்சிடறேன். ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது விவேகானந்தர் சொன்ன பதில நான் சொல்லி முடிச்சிடறேன். ஆன்மீகம் என்பது பேசாம மௌனம் இருப்பதா? இல்ல. ஏன் நிறைய பேர் ஊமையா இருக்கான், அப்ப அவன் ஆன்மீகவாதியா? இல்ல. ஆன்மீகவாதி என்பது தீய பேச்சை கேட்காமல் இருப்பதா அப்படின்னா இல்ல. நிறைய பேர் பிறவி செவிடனா இருக்கான், அப்ப அவன் ஆன்மீகவாதியா? இல்ல. சரி, ஆன்மீகவாதினா அங்கே இங்கேயும் போகாம உட்கார்ந்த இடத்துல இருக்கிறதா, தவத்தில் இருக்கிறது, ஓடத்தில் இருக்கிறதா அப்படின்னா நிறைய பேர் உடவர்களாக இருக்கிறார்கள். நடை உடை இல்லாம உட்கார்ந்த இடத்துல தூக்கி வைக்கிற மாதிரி ஜனங்களாக இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் ஆன்மீகவாதியா? இல்ல. யாரா ஆன்மீகவாதினா எவன் ஒருவன் சக மனிதனுடைய துயருக்காக கசிந்து உருகுகிறானோ அவனே ஆன்மீகவாதி. எனவே இந்த ஹெல்ப்லைன் அதற்காக அந்த ஆன்மீகத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுதான் ஆன்மீகத்திற்கான வழி. ஹெல்ப்லைன் தான் சொர்க்கத்திற்கான வழி. அப்ப புரியுங்களா? அப்ப ஆன்மீகத்தின் கதவை எப்ப திறக்கும்? நம்ம சங்க பாடல்கள் இருக்கு. அந்த பாட்டு என்னன்னா, கொள் என்று கொடுப்பது தவறு, கொள்ளேன் என்று மறுப்பது அதனினும் தவறு, ஈ என்று இறப்பது நன்று, ஈயேன் என்று மறுப்பது அதனினும் நன்று. புரியுதா? சூப்பரா 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடு அப்படின்னு கேட்டா அசிங்கம். அப்படி கொடுன்னு கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது மிகப்பெரிய அசிங்கம். அப்ப இன்னொரு கொள்ளேன் அப்படின்னு வாங்கிக்க அப்படின்னு கொடுத்தா நல்லது. அப்படி வாங்கிக்கன்னு கொடுக்கும்போது பரவாயில்ல எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை விட நல்லது. இந்த உணர்ச்சிக்கு பேர் தான் ஆன்மீக உணர்ச்சி. என்னிடம் ஒரு வீடு இருக்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்னிடம் 2 வீடு இருக்கியா? வேணாயா? இல்லாதவங்க அப்படின்னு சொல்றதா ஆன்மீகம். ஐயோ பசிக்கிறது சோறு போடுங்க அப்படின்னா அது அசிங்கம். முதல்ல பசிக்கிறது சோறு போடுங்கிறது அசிங்கம். அப்படி கேட்டு சோறு போடனா அதை விட அசிங்கம். இதுதாங்க தமிழ் ஆன்மீகம். இது அல்லாவா இருந்தாலும் சரி, கிருஷ்ணா இருந்தாலும் சரி, முருகனா இருந்தாலும் சரி, இயேசுவா இருந்தாலும் சரி, இதுதான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் தேவேந்திரனுடைய ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்திற்கு ஆஸ்தான பீடாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிற அவரை நான் அன்று வாழ்த்த முடியவில்லை, இன்று வாழ்த்துகிறேன். என்றும் அவரை அனுப்பினாலும் இந்த சமூகத்தின் படணும். அடுத்த முறை இவர் வரும்போது இவர் பாதங்கள் தலை மீது பட வேண்டியவை அல்ல, என் தலை மீது பட வேண்டியவை அப்படின்னு நம்ம விவேகானந்தர் வந்து அமெரிக்காவில இருந்து ராமநாதபுரத்துல குந்துக்கல்ல வந்து இறங்குறாரு. அப்படி இறங்கும் பொழுது இங்க இருந்து சேதுபதி மன்னன் ஓடி போய் விவேகானந்தர்ஜி நீங்க தலையில கால் வைக்க கூடாது, என் தலையில கால் வைங்க அப்படின்னு சேதுபதி போய் தலையை காட்டுறான். அப்ப அவர் சொல்றாரு, இல்ல இல்ல சந்தனம் இந்த நாட்டின் குருதி அப்படின்னு சொல்லி அந்த மன்னன்லாம் அன்னைக்கு பூசிக்கிட்டாரு. தயவுசெய்து குந்துக்கல் போய் பாருங்க, பக்கத்துல இருக்கிற ராமநாதபுரம் அந்த குள்ளுக்கு சில்வர் கடற்கரை மாதிரி இருக்கும். எந்த விதமான சுற்றுச்சூழல் கேடு இருக்காது. அலைகள் தாராட்டக்கூடிய அழகான கடற்கரை. அப்படி கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா இறங்கி தெரியும். போய் அவசியம் பாருங்க, அப்படியே சொர்க்கம் கொட்டி கிடக்குது. அது மாதிரி சாமி அவர்களை உங்களுக்கு நான் பாதரட்சை செய்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்க காலு தலையில் நடந்து வரக்கூடாது, என் தலையில் நடந்து வரணும். மாறாக உங்களுக்கு தங்கத்துல பாதரட்சை செய்து வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்ப முடியல, மரத்துல அடுத்த முறை நான் பாதரட்சையை நான் உங்கள் காலை மாற்றேன். விரைவிலே இந்த மக்கள் அதற்கு வெள்ளி விழா பூசுவார்கள். நாங்களும் தங்க விழா தருவதற்கு தயாராக